எல்டிடியினரின் பிடியில் இருக்கும் மக்களை விடுவிப்பதற்கான அரசின் மனிதாபிமான நடவடிக்கை தொடர்பாக ரஷ்ய நாட்டு கொள்கையில் எத்தகைய மாற்றமும் கிடையாது என்று இலங்கையில் உள்ள ரஷ்ய தூதுவர் விளாடிமிர் மிதரச்சி தெரிவித்துள்ளார். எல்டிடி போன்ற பயங்கரவாத அமைப்புக்கு யுத்த நிறுத்தம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று எந்தவொரு நாட்டுக்கும் கேட்கும் உரிமை கிடையாது என்று ரஷ்ய தூதுவர் தெரிவித்தார். அவர் இது சம்பந்தமாக கருத்து வெளியிடும் போது, பயங்கரவாதம் எங்கு இடம்பெற்றாலும் ஒரே கொள்கை கடைபிடிக்கப்பட வேண்டும். இலங்கை அரசு சட்டவிரோத அமைப்புக்கு எதிராக போராடுகிறது. அது சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் இலங்கை அரசுக்கு இருக்கிறது. பயங்கரவாதிகள் மக்களை பலவந்தமாக வைத்திருப்பது தொடர்பாக அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக ஐநா பாதுகாப்பு சபையில் கலந்துரையாடப்படுவதை ரஷ்யா விரும்பவில்லை. அது உள்நாட்டு பிரச்சினை. இது உலக அமைதிக்கு அச்சுறுத்தலும் அல்ல. இந்த பிரச்சினை தொடர்பாக ஜெனீவாவிலும் பேசப்பட்டது. அப்போதும் ரஷ்யா அதனை எதிர்த்தது. ரஷ்யாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் வரலாற்று ரீதியான தொடர்பு இருக்கிறது என்று தெரிவித்தார். நேற்று பண்டார்நாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரஷ்ய தூதுவர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையில் ரஷ்யா இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த வைபவம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ரஷ்ய அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இலங்கைக்கு ஆதரவு தெரிவித்தமைக்காக நன்றி தெரிவிக்கும் மகஜரை அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த ரஷ்ய தூதுவரிடம் வழங்கினார்.